நேத்து வந்து ரொம்ப கஷ்டமா தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நாள் நம்ம எப்படி கடந்து வரப்போறோம் அப்படின்னு நமக்கு தோணுன ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம நெனச்சோம் அப்படின்னா, அது ரொம்ப கேஷுவலா எல்லாருக்கும் நடக்கிற ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி மாரி இருக்கும். அந்த மாரி தான் என் லைஃப்லயும். கரெக்ட்டா பிப்ரவரி 21 நாங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ அது. அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லாரும் வந்து கல்யாணம் ஆனா ஹஸ்பண்ட் கூட தான் இருக்காங்க. நம்ம மட்டும் ஏன் ஆரம்பத்துலேருந்தே பிரிஞ்சே இருக்கோம். நமக்கு அந்த மாரி ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையவே அமையாதா? அப்படின்ற மாரி ரொம்ப மனசுல வந்து பாரமா இருந்துச்சு. காலையில போயிட்டு ஈவினிங் சீக்கிரம் வர மாரி அவங்களுக்கு ஒரு வேலை வந்துராதா? நம்ம வந்து அவங்க கூடயே இருந்துட மாட்டோமா? அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்தோட தான் அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்ல. நமக்கு இந்த நாள் கடந்து தான் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருந்தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எங்களுக்காக நாங்க வந்தோம் அப்படின்றதுக்காக எடுத்தது. ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம க்ளீன் பண்ணி சாவியை வந்து அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து நம்ம கிளம்புனதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஒர்க் வந்து எல்லாமே நம்ம வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கிச்சனை வந்து ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் வரும்போது வந்து ஹஸ்பண்ட் வந்து எல்லா வேலையுமே பக்கம் முடிச்சு தான் வச்சுருந்தாங்க. மாப்லாம் போட்டு வீடெலாம் கூட்டி ஒட்டரெல்லாம் அடிச்சு, அதே மாதிரி நம்ம போகும்போதும் அந்த வேலையை அவங்களுக்கு வந்து வைக்காம நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முந்தின நாள் ஈவினிங்கே பார்த்திங்கன்னா, நான் சமைச்சிட்டு வந்து கேஸ் வந்து காலி ஆகிடுச்சு. அதுவுமே எனக்கு ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு நாள் முழுக்க சமைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து டைமே இருந்திருக்காது. ஹஸ்பண்டுக்கு தான் அந்த வேலையும் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அன்றைக்கி வந்து சமையல் வேலையும் இல்லையா, ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கடையில் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட திங்ஸ் தனியாக, என்னோட திங்ஸ் தனியான்னு எல்லாமே தனித்தனியாக நீட்டாக பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட் ஏறி உட்காந்து ஊருக்கு போய் சேர வேண்டியது தான். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.